கடலூரில் பல மாதங்களாக குடியிருப்புகளை சாக்கடை நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிவாசிகள் அவதியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மகளிர் மாணிக்கம் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. புதிய சாலை அமைக்கும் பணிக்காக இங்குள்ள சாலைகள் தோண்டப்பட்டுள்ளதால் சாலையில் நடக்க முடியாமல் மக்கள் அவதியடைந்துள்ளனர். சாக்கடை வடிகால் அமைக்கப்படாததால் பல மாதங்களாக சாக்கடை நீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது என்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இது வரைக்கும் சாக்கடையை சரி பண்ணல. தூய்மையாளர் கேட்டால் இந்த பாட்டில் கூட பொறுக்க மாட்டாங்க. டெங்கு காய்ச்சல் அதிகமாக தான் ஆகுது. இந்த வாய்க்கை இத்தனை வருஷம் 4 ஆட்சியாக முடிய போகுது, இன்னும் ஒன்றும் பண்ணல. கேட்கறதுக்கு இன்னும் வாய்க்கா இன்னும் பில்லு வரலன்றாங்க. எதுவுமே ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரோடு போட்டு தள்ளி கொட்டினாங்க, ரோடு போடுறாங்க. 6-7 மாசம் ஆகுது, இன்னும் ரோடு போடவே இல்லை. வாய்க்காவும் தூது வரல. நாங்கள் என்னதான் செய்யறதா? யாருமே இந்த ஊருக்கு பிறந்தா வந்தாலும் இதான் செய்யறாங்க. இந்த வாய்க்கால சரி பண்றேன்னு சொன்னாங்க. 5 வருஷம் ஆகுது அவங்க ஆட்சிக்கு சரி பண்ணல. வாய்க்கால தூர்வார தண்ணி குட்டைக்கு போகுது தண்ணி குளத்துக்கு. அந்த குளத்தையும் சரி பண்ணவே இல்லை. பிரசிடண்ட்டை கேட்டா நம்பரை கேளுன்றாங்க, நம்பரை கேட்டா பிரசிடண்ட்டை கேளுன்றாங்க. ஆனா 2 பேருமே யாரும் ரிஸ்க் எடுக்கல. இந்த இடத்துல நாங்க எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் வச்சிருக்கோம்.